ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள்? ஏப்ரல் 29ஆம் தேதி. ஜனவரி ஆண்டின் தொடக்கமாக எப்போது சேர்க்கப்பட்டது? 1752இல். இத்தாலியின் தலைநகர் எது? ரோம். இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மௌலங்கர். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். நலம்சார் அறிவியல் என்ற பொருளாதார கொள்கையை கூறியவர் யார்? மார்ஷல். சமூகவியலின் அரசி என அழைக்கப்படுவது எது? பொருளாதாரம். உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர்? எட்வின் கேனன். மக்கள் தொகை கோட்பாடு என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? ராபர்ட் மால்தாஸ். உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபர்ட் மால்தாஸ். இந்தியாவின் புதிய தொழில் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1991. தற்போது இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 19. இந்தியாவின் தல வருமானம் எவ்வளவு? ரூபாய் 17,997.7. நம் நாட்டில் தல வருமானம் உயர்ந்து காணப்படும் மாநிலம் எது? பஞ்சாப். நம் நாட்டில் தல வருமானம் குறைந்து காணப்படும் மாநிலம் எது? பீகார், ஒரிசா, ராஜஸ்தான். வறுமை ஒழிப்பில் முதலிடம் பெற்ற திட்டம் எது? இந்திரா காந்தியின் 20 அம்ச திட்டம். இந்தியாவின் பொருளாதார வல்லுநர்கள் யார்? அமர்த்தியா சென், ராஜம் கிருஷ்ணா. நாட்டு வருமானத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யார்? ஆல்பர்ட் மார்ஷல், பால் சாமுவேல்சன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.